பிள்ளையாரப்பா, இன்னைக்கு மட்டும் அந்த கணக்கு வாத்தியார் வரவே கூடாது. நீ தான் பார்த்து ஏதாச்சும் பண்ணணும். அப்படி பண்ணிட்டேன்னா 108 காய் உடைக்கிறேன். ஐயோ இல்ல, யாராச்சும் 108 காய் உடைச்சானா அவன் கூட இருந்து ஒரே வித்தியாசம் பண்ணிக்கிறேன். என்னடா இவன் பேரம் பேசுறானேன்ட்டு இன்னைக்கு காலி பண்ணி விட்டுறாத. உன்னை நம்பிதான் போறப்பா. எப்பா ரோட்டு ஓரமா ஒரு 5 ரூபா துட்டு ஒன்று கிடஞ்சி. சரி போய் குனிஞ்சு எடுப்புமேன்னு எடுத்தேன். அதுக்குள்ளேயும் சோப்புல வச்சிருந்த 10 ரூபா காயின்னு உருண்டு போய் சாக்கடைக்குள்ள விழுந்துருச்சு. சரி 5 ரூபாயாச்சும் இருக்கேன்ட்டு எடுத்து பார்த்தா அது சோடா மூடி. பக்கத்துல செவரு இருந்தா போய் மோதிக்கணும். இது தேவையான்னு அடப்பாவே. இப்பதானோ பர்ஸை துவைச்சிட்டேன். ஊருக்கு போ காசு இல்லைன்னு சொல்லி பஸ் ஸ்டாப்ல 50 ரூபா வாங்கிட்டு போனேன். இங்க என்னன்னா எனக்கு முன்னாடி வந்து கடைக்கிட்ட நிக்கிறான். குறு குறுன்னு ஒருத்தன் பார்த்துக்கிட்டே இருக்கேன். சைடிஷ் ஓசி கேட்பான். சைடிஷ் வாங்க காசுனால ஏன்டா சாக்கடிக்க வர்றீங்க? அச்சோ 50 ரூபா கொடுத்தான்ல அவன். இங்க இருக்கு வந்தான். பார்க்கற மாதிரியே வந்துக்கும். வாழ்க்கையே வெறுப்பா வருது. என்னடா பண்ண போறோம் லைஃப்ல? சம்பாதிக்கணும், கல்யாணம் பண்ணணும், கார் வாங்கணும். ச்சே, நினைச்சாலே தலையெல்லாம் சுத்துது. என்ன பண்றது? பேசாம நேற்று வச்சே கறிக்குழம்பு மிச்சம் இருக்கு. சாப்பிட்டு படுப்போம். தூங்கி எந்திரிச்சிட்டு அதுக்கப்புறம் யோசிப்போம். அதுக்கப்புறமா ஒன்றும் வரலன்னா மறுபடியும் சாப்பிட்டு தூங்குவோம். அப்பாடா கிளம்பிட்டான். பேஜ் போய் ஒரு டீயும் வரையும் சாப்பிட்டுரும். பசி வேற வைத்த கிளு. என்னமோ பிளான் பண்றான். விடக்கூடாது. நான் மச்சான் கிளம்புவோன்னு சொல்லிட்டு நீ உட்காந்துருக்க. என்னன்னு கழட்டி விட பாக்குறியா? அஜய் இல்ல மச்சான், நான் ஏதோ யோசிச்சுட்டே வந்துட்டேன். இவனுக்கு ஒரு கேடு வர மாட்டேங்குதா? நேத்து குழம்புல சுத்தமா உப்பு இல்லைன்னு சொன்ன ஒரு காரணத்துக்காக இன்னைக்கு மொத்த உப்பையும் குழம்புல பொத்தி வச்சிருக்கா. இதுக்கே ஏதாச்சும் காரணம் சொன்னா நாளைக்கு பச்சை தண்ணியை வச்சுட்டு இதுதான் குழம்புன்னு சொன்னான்னு சொல்லுவா. காட்டுமாலை வேட்டையாடு எங்க மச்சான் வந்துட்டான்டா. அவன் இல்லையா? அவனும் மாதிரிதான்டா இருக்கு. அட நீ வேற 50 ரூபா கொடுத்தாலே அந்த ஆட்டம் போடுவான். 500 முழுசா கொடுத்துருக்க. நிறைய எங்கே கரஞ்செடுத்து ஆடிக்கிட்டு இருக்கான்னு தெரியல. சரி இரு மச்சான், கட்டிங்காச்சும் வாங்கிட்டு வரேன். கப்பு தண்ணி சைடிஸ் வேற நிறைய வாங்கிட்டோம். பாதி விலைக்கு வித்துற வேண்டியதான். மலை எந்திரிடா. என்ன மச்சான் எப்படி மத்தாய கிடக்குறான்? நான் தான் சொன்னேன் மோந்து பார்த்தாலே சுருண்டு வந்துடும். அவனுக்கு ஏன் கட்டியும் கொடுக்க சொன்னேன். நான் தான் கேட்கல. என் மானத்தையும் சேர்த்து வாங்கிட்டான். மானம் வேண்டும் இருக்கு. என்ன 4 செருப்படி வாங்கறதுக்கா? அதுவும் போயிட்டால. ஒரு பேப்பரும் பேனாவும் வாங்கி இன்னையிலேருந்து கவிதை எழுத ஆரம்பிச்சிடணும். ஏன்னா நான் காதல் தோல்வியில இருக்கேன். வானம், மேகம், நிலா, அவள். அடடே நல்லா கவிதை வருதே. அனு ஒரு டீயை போடணா. நிறைய கூட்டமா இருக்கு. அப்புறம் வரவா ஏது அட்ரஸ் கேட்க எவனா 2 பேர் வெளியே இருக்கான வந்துட்டான். அது உனக்கு கூட்டமா? ஆஹா இவ்வளோ ஆணவம் ஆயிப்போச்சா உனக்கு? என்னை தவிர அந்த கடைக்கு எந்த நாய் டீ குடிக்க வர்றான்னு நானும் பார்த்துறேன்டா. உன் ஆணவத்தை இன்னைக்கு அடக்குறேன்டா. இங்கே தானே வச்சேன், எங்கே போச்சு? சரி என்னதான் தேடுற? 2 பிஸ்கெட்டு தண்ணிட்டு பாக்கெட் இங்கே வச்சிருந்தேன். எவனோ எடுத்து தின்னுட்டான். உண்மையை சொல்லு, நீ தானே எடுத்து? நான்லாம் எடுக்கலப்போ. எனக்கு என்னப்போ நாய் பிஸ்கெட்டை தின்னா அப்புறம் நாயாதான் மாறணும். அச்சோ அப்ப நானும் கரண்ட் கம்பத்துல நீ ஒன்றுக்கு போகணும். நாங்க 4 பேரு. எங்களுக்கு பயம்னாலே என்னென்ன தெரியாது. பயப்படவே தெரியாது. ஆனா என்ன, போன வாரம் நாய் துரத்துனுச்சு. தலை வரைக்கும் ஓடணும். புண்ணங்காலும் புரட்டு வரைக்கும் ஓடணும். அது ஒண்ணுதான் உறுத்தலா இருக்கு. எப்பவும் சோத்த முதல்ல நாய்க்கு போட்டு தான் டெஸ்ட் பண்ணுவா என் பொண்டாட்டி. நாய் காணாம போய் 2 நாள் ஆகுது. இப்ப எனக்கு வச்சுக்கிட்டு இருக்கா. அந்த நாய்க்கு இருக்க தைரியம் கூட எனக்கு இல்லாம போச்சு. முதல்ல அந்த நாயை கண்டுபிடிக்கணும். இல்லைன்னா அந்த நாயோட சேர்ந்து நானும் காணாம போயிடணும். அடே ஏடா ஊரை அவங்கள தேடிக்கிட்டு இருக்கு. நீங்க பார்த்து கையில ஒளிஞ்சு கிடக்குறீங்க. என் அப்பா கேட்கிறேன். ஒரு வயசா நம்ம காலையில குளிக்கல விழுந்துருச்சு. கையை கொடுத்து தூக்கி விட்டேன். அதுக்கு ஊரே தொடச்சுது. என்னடா அது அநியாயமா இருக்கு. உலகதாடா பண்ணீங்க. அதுக்கே அந்த ஊரே தொடச்சுது. அது ஒன்றும் இல்லைப்பா. கையை பிடிச்சி தூக்கும்போது கையில் போட்டிருந்த வரையிலும் கையோட வந்துருச்சு. சரி வந்ததில்ல வந்து எடுத்து பையில் வச்சுட்டு வந்துட்டான். அதுக்கு தான் ஊரே துரத்து வைக்கல. அங்கே பாரு போறான். எப்படிலாம் ஜோடியா தனியா போறாங்க. இவங்க ஜோடியா போறதெல்லாம் தப்பு இல்லையா? நாங்க ஜோடி என்னத்தான் கல்ல விட்டு அடிக்கிறாங்க. இப்படித்தான் போன வாரம் நானும் என் ஆளு கருப்பியும் ஜோடி அணிக்கும்போது கல்ல விட்டு அடிச்சு விட்டாங்க. அன்னைக்கு ஓடி போனவன் என் கருப்பி. எங்க போனாலும் என் கருப்பி என் கருப்பி. அடதா 12 மணி ஆனோன்னு கை நடந்து ஆரம்பிச்சிருது. கட்டிங் போட்டே ஆகணுமே. கையில் வேற காசு இல்லை. நம்ம சேரு 300 ரூபா வச்சிருந்தா நேற்று. அவன் 100 ரூபா கேட்டு பார்ப்போம். படம் சேரு உனக்கு 100 ஆயிசு. ஆனா இவன் ஒருத்தன் இருக்கிற பிரச்சனை 100 200. அத்தாடி என்ன இவ்வளவு கடுப்பா பேசுறான். ஒப்பு எப்படி கேட்கறது? இவன் ஆக மாட்டான். கல்யாணம் பண்ணா சந்தோஷமா இருந்தோம். வாழ்க்கையே மாறுன்னு எங்க சித்தப்பா சொன்னாரு. அந்த பேச்சை நம்பி நான் பண்ணேன். இப்பதான் தெரியுது அந்த ஆளுக்கு என் மேல எவ்வளவு வன்மம்னு.
ஒரு மூணு முடிச்சால முட்டாள ஆனே அத்தாடி சத்தமா படிக்கனே அவ காதல விழுந்திருக்குமா இல்ல குருந்தா நேரம் பூரி கேட்ட படமே வந்திருக்கோம். அச்சோ என்னடா ஒரு வாரத்துல போயிடலாம் நம்பிக்கை எங்க அண்ணனை போட்டு இந்த அடி அடி விழுக்கிறாரு எங்க அப்பா. அவரே எல்லாத்துலயும் பெயில் ஆகி வந்துருங்க. டெய் பிச்சு வர போறான் மனுஷன். அடிக்கிற அடியில சாணி வந்துடும் போல இருக்கு. எங்க அம்மாவும் அம்மா கரெக்டான டைட்டில் வந்து காப்பாத்திடுமா உன்னே தான் நம்பி போறேன். இந்த சென்ட்ரல் ஸ்பெல்ட்ட வேலைக்கு வந்தது போ செத்த நாளைக்கு கோர விட மாட்டேங்கிறானே. ஒரு கீரி குடிக்க விட மாட்டேங்கிறான். அங்கிட்டு இங்கிட்டு நகர விட மாட்டேங்கிறான். ஏதோ கை நீட்டி அட்வான்ஸ் இப்படின்னு பல்ல கடிச்சிட்டு இருக்கேன். இல்லைன்னா போட மயிரிட்டு வளர்ந்துருவேன். ஆனா எவ்வளவு நேரம் இந்த ஒண்ணு கிடக்குது ஒண்ணு விரிக்க விட மாட்டேங்கிறான். மற்ற வேலைக்கு வந்து இடுப்புல கவலை கட்டிட்டு வண்ணம்ல இருக்கு. ஏதோ உபஜாம வேற ஒண்ணுக்கு வந்துகிட்டே இருக்கு. ஆ தேவா போதைக்காரி மைட்டா தேவா என்ன எப்படியாச்சும் காப்பாத்துறா. தெங்கனா ஊத்தி ₹1 சில்லற இல்லைன்னு கடைக்காரு அவர் ரூபா நெச்சாம் பார்க்க கொடுத்தாரு. அதை தின்னுபுட்டு கொடுக்குற அலப்பறைய பாரு முறையை எதிர்த்து கமட்டரை குத்திப்புறேன். அடைச்சே காலையிலே ஒரு கோட்டரை போட்டு படுத்தா முளைச்சு பார்த்தா இப்ப சாயங்காலம் ஆகி போச்சு. ஞாயிற்றுக்கிழமை பொழப்பே போச்சே. ஐயோ மணி 4 தானே ஆகுது. தொலைது இன்னொரு கோட்டரை அடிச்சுட்டு போயிருப்போம். பொழுது விழுஞ்சிடும். அப்புறம் திங்கக்கிழமை தானே பார்த்துக்கலாம். இன்னைக்கு என்னண்ணே சொல்ற நெசம் பார்த்தா சொல்றியா? விளையாடாதண்ணே. அடங்க ஒப்புனானா உன்கிட்ட போய் சொல்லி நான் என்ன பண்ண போறேன். நெசம் பார்த்தான்டா சொல்றேன். உன் ஃப்ரெண்ட் அந்த குமரேசா இருக்கால அந்த குந்தானி கூட தான் வண்டியில போயிட்டு இருந்தான். யார நம்புறதுனே தெரியல தாசுண்ணா. சிங்கிளாவே இருப்பான். அதான் கெத்துன்னு சொல்லிட்டு அவன் மட்டும் ஒரு உள்ளே உசாரு பண்ணிட்டு போயிட்டான். ஆத்தாடி என்னடா மரத்துல மாங்காய் சரசரையா காய்ச்சி தொங்குது. இன்னைக்கு செம வேட்டாதான். ஒரு 2 சாக்கு பறிச்சுட்டு ஓடியாரணும். இல்லையே மக்கா மாங்காய் கிண்டிட்டு இருக்கான் வந்து சாக்கப்படி தொப்புக்காரன் 1 கிலோ பறிச்சுட்டு ஓடி போயிடுவான். அட இருடா தோப்புக்காரன் பம்பு செட்டுக்குள்ள போயிருக்கான். வர்றதுக்கு லேட்டாகும். தாத்தா என்ன ருசி. என்னைக்கு என்ன போட்டிருக்கு 60 வயது முதியவருடன் இளம்பெண் மாயம். பெருசு எனக்கு என்னமோ உண்மையெல்லாம் டவுட்டு. போலீஸ் வலை வீசுதான். எனக்கு சூதானமா இருந்துங்க. அப்புறம் என்ன போட்டிருக்கு டீ கடையில் தகராறு மாஸ்டரின் மண்டை உடைப்பு. என்ன மாஸ்டர் கேட்டுச்சா சக்கரை தூக்கலா ஒரு டீ கேட்டன என்னாச்சு. என்னடா இங்கே தானே வந்துச்சு. குமாரு என்னடா அங்கிட்டு இங்கிட்டு அலைஞ்சிக்கிட்டு இருக்க என்ன பிரச்சனை. அட இருடா என் அப்படியே எலி செத்து கிடக்கிறதுல இருக்கு. நாத்தம் குடல புழுங்குது. ஆனா பாத்துக்கிட்டு இருக்கேன். இல்லை ஓ வேலை தானா. இந்த டவுசரை கடைசி எப்படா துவைச்ச. குர்ரா நாளைக்கு துவைச்சறேன். நாத்தம் குடல புழுங்குது. வைத்த வலிக்குது. ஒரு வழி தண்ணி மோந்துட்டு வரான்னு இந்த கோவாலு பயில அனுப்புனா இன்னும் காணும். ஐயோ வைத்த வலி தாங்க முடியல. டேய் வாடா. அச்சையோ அவசரத்துல ஓட்ட வாடி எடுத்துட்டு வந்துட்டேனே. இதுல எப்படா தண்ணி பிடிச்சிட்டு போறது. டேய் குமாரே இருடா நியூஸ் பேப்பராச்சும் வாங்கிட்டு வர்றேன்.